தாவைக்கா போன்ற புது அரசியல் கட்சிகள் உருவாகும்போது, அதில நிறைய பழைய கட்சிகள்லேருந்து போய் ஜாயின் பண்ணுவாங்க. அதிமுக, திமுகலேருந்துலாம் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க ஜாயின் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, பழுத்த அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் அப்படி சொல்லுவாங்க. பூத் லெவல் ஆர்கனைசிங்லாம் அவங்க பண்ண உதவி பண்ணுவாங்க. கட்சி போட்டி போட உதவி பண்ணுவாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு மேல ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. இதுபோல பழைய கட்சிகள்லேருந்து புது கட்சிகளுக்கு வரதுக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்குது. என்னென்னா, இவங்க தப்பித்தவறி புது கட்சிகள் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, அப்போது உங்களுக்கு அந்த ஊழல், லஞ்ச ஊழல் பைப்லைன் இருக்கு இல்லையா, அந்த பணம் நிற்காது. அது ஒரு அமைப்பு ரீதியான பிரச்சனைன்றதுனால அந்த பணம் அந்த பணத்தோட ஃப்ளோ வந்துட்டே தான் இருக்கும். இப்போ அதிகாரிகளுக்கு நடுவில் ஒரு மூல அதிகாரி, ஒரு ஹப் மாதிரி ஒருத்தர் இருப்பார். இதை எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும், அமைச்சர்களுக்கு எவ்வளோ போக வேண்டும், கட்சிக்கு எவ்வளோ போகணும், பிளாக்ல எவ்வளோ, அந்த அந்த மாதிரி நிறைய சூத்திரங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் என்டையர்லி புதுசாக ஒரு அமைச்சரவை வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது. அவங்களுக்கு அதிகாரிகளுக்கும் அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்கும். அது ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கத்தான் இந்த பழைய கட்சிகள்லேருந்து புதிய கட்சிகளுக்கு போய் ஜாயின் பண்ணி அவங்களும் அமைச்சராகி அவங்களும் ஒரு ஒருங்கிணைப்பாளராக புதுசாக வரவங்கள இந்த லஞ்ச ஊழல் பைப்லைனில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும், யார்கிட்டேருந்து காசு வரும், எப்படி அந்த காசை மறைக்கணும், எந்த மாதிரி புதுசாக ஊழல் பண்ணலான்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்கத்தான் இந்த மாதிரி அமைச்சர்கள், பழைய பெருச்சாளிகள்ன்றோம் இல்லையா, அவங்களே போய் உட்காந்துக்குவாங்க. இது இந்த கட்சியிலையும் நடக்கும்ன்ற சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.